வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 15 சனிக்கிழமை. இங்கே கேகே நகரில் இந்தியன் பேங்க் காலனியில் இருக்கேன். இங்கே எஸ்எஸ் கார்ஸ்னு தெரிஞ்சவருடைய கார் சர்வீஸ் சென்டர் அவர் வச்சுருக்காரு. கார் சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். பக்கத்தில் விராலிமலை, இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான். அங்கே போகலான்னு ஒரு பிளானு, விராலிமலை முருகன் கோவிலுக்கு. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு போகணும். ஆக்சுவலாக ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 10 ஃபீட்டில் ஒரு கட்டு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம போயிட்டு ஒரு யூடர்ன் எடுத்துகிட்டு போகலான்ட்டு நின்றுட்டுருக்கேன். நிறைய பேர் ராங் சைடர்ஸ் வராங்க. பட் ராங் சைடர்ஸால் ஒழுங்காக போகிறவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ யூடர்ன் எடுத்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனோன்னா நமக்கு திருச்சி, மதுரை, சென்னை அந்த ஹைவே பிடிச்சிருவோம். மதுரை ரூட்டில் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் திருக்குறளுடைய 133 அதிகாரங்களும் பாடல்களாக பதிவேற்றப்பட்டுள்ளன. நான் இசையமைச்சு பாடியிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் தமிழ் திருக்குறள் பாடல்கள்னு இருக்கும். இப்போ ஒரு அருமையான திருக்குறளை பொருளோடு கேட்போம். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல்லாகாரன். அழிவு வராமல் காக்கும் கருவி அறிவு, பகைவரால் அழிக்க முடியாத அரண். திருக்குறள் அதிகாரம் 43 அறிவுடைமை. அதிலிருந்து முதல் குறள் கேட்டோம். இப்போ நம்ம மதுரை, திருச்சி, சென்னை ஹைவே பிடிச்சாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு மதுரை, டுவர்ட்ஸ் மதுரை ரோட்டில் நம்ம ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். பண்ணோம்னா விராலிமலை முருகன் கோயில் நம்ம ரீச் பண்ணலாம். திருச்சிக்கு அருகில் குன்று மேல் இருக்கும் முருகன் கோயிலில் இந்த விராலிமலை ஒன்று. அப்புறம் சென்னை ஹைவேலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் டைவர்ட் பண்ணி போனோம்னா செட்டிக்குளம்னு ஒரு குன்று மேலே முருகன் கோயில் இருக்குது. திருச்சியிலேருந்து மதுரை ட்ராவல் பண்ணும்பொழுது முதல் டோல் பூத்து இந்த விராலிமலை டோல் பூத். இப்போ அதை கிராஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் விராலிமலை முருகன் கோயிலை அடைஞ்சிருவோம். இந்த கோவில் திருச்சிக்கு பக்கத்தில் இருந்தாலும் அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வருது. திருச்சி ஏரியாவில் வெயில் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெயில் பட்டையை கிளப்புது. கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மதியம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு விராலிமலையோடைய அந்த கோவில், அந்த குன்று குட்டியாக தெரியுது. தூரத்தில் இப்போயே அங்கே தெரியுது. நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்த ஹைவேலேருந்து ரைட்டில் டேர்ன் பண்ணி விராலிமலைக்குள்ளே போக போகிறோம். திருச்சியிலேருந்து மதுரைக்கு போகக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா பேருந்துகளும் இந்த விராலிமலை வழியாக தான் போகும். இந்த இடத்துலேருந்து 5 to 10 மினிட்ஸில் கார் டிரைவில் நம்ம விராலிமலை முருகன் கோயில் ரீச் ஆகிடுவோம். இந்த விராலிமலை முருகன் கோயிலும் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் போல். இப்போ முருகன் கோவில் நமக்கு நேராக அற்புதமாக தெரியுது. இந்த கோயிலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்தோம். இன்றைக்கி சடன் பிளான் தான். சரி, கேகே நகர் வந்தாச்சு, அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தானே, சரி போயிட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துடுவோன்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது சாட்டர்டேஸ், கொஞ்சம் கூட்ட நெரிசல் இல்லாமல் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு ரைட் டர்ன் எடுக்க போகிறேன். இங்கே டேர்ன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட் எடுத்தோம்னா டைரெக்டாக நம்ம அந்த கோயில் ஸ்டெப்ஸ் கிட்டே போயிடலாம். நான் ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வரலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரைட்டுக்குள்ளே போகிறேன். போயிட்டு அந்த எண்டில் போயிட்டு லெஃப்ட் டேர்ன் பண்ணிவிட்டு அகைன் இன்னும் ஒரு லெஃப்ட் டேர்ன் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போவேன். ஓகே, இப்போ நான் எடுத்த ரைட்டில் அந்த எண்டு வந்தாச்சு. இப்போ லெஃப்ட்டு எடுத்து கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக போகிறேன். மறுபடியும் ஒரு கர்வ் அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோன்னா கோயிலுக்கு இப்போ போக போகிறோம். இந்த லெஃப்ட் நுழைய போகிறேன். ஆக்சுவலாக இந்த லெஃப்ட்டு கூட இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட் எடுக்கலாம். பட் நான் முன்னாடியே ஒரு லேனில் உள்ளே வந்துட்டேன் இப்போது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் உள்ளே போனோம்னா ஆக்சுவலாக காரில் மேலே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த பேரிகேட் போட்டிருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலை, சரி அதனால் காரை கீழே நிறுத்திட்டு நான் ஸ்டெப்ஸில் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்னு. ரைட் ஹேண்ட் சைட் போன ஸ்ட்ரீட்டில் போனோன்னா அந்த செங்குத்தாக ஏறுற படிக்கட்டு வந்துடும். பட் நான் கார் ரூட்டை ஒட்டியே இருக்கிற இன்னொரு வழியாக இப்போ போக போகிறேன். கரெக்டாக நான் இங்கே வரும்பொழுது மணி 3:55. 4 மணிக்கு கோயில் திறந்துருவாங்க. இந்த பாதை பழனி முருகன் கோயிலில் பார்க்குற மாதிரி அந்த யானை பாதைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்குது.
முருகனுக்கு உகந்த நாட்கள்லாம் இந்த கோயிலில் ரஷ் இருக்கும். இன்றைக்கி சனிக்கிழமைன்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் கும்பல் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலே ரீச் ஆகிடுவோம். இந்த பாதை கொஞ்சம் சிரமமாக இருக்காது. அந்த செங்குத்து படிக்கட்டில் போகும்பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். இது மலைக்குன்றுங்கிறதுனால குரங்குகள் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அதனால் பூஜைக்கு இந்த பழங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்பொழுது பேகுக்குள்ளே மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு வர்றது நல்லது. விராலிமலை ஏரியாவில் நிறைய மயில்கள் நம்ம பார்க்க முடியும். இன்னும் ஒரு 10-15 படிக்கட்டுகள் ஏறினா நம்ம மேலே வந்துடுவோம். இங்கேருந்து பியூட்டிஃபுல் வியூ நமக்கு தெரியுது விராலிமலை ஏரியா. இந்த படிக்கட்டு ஏறும் பொழுதே தூரத்தில் ஏதோ ஒரு சர்ச்சில் மாதா பாட்டு போய்கிட்டு இருந்தது. அது கூட கிளியராக கேட்குது. நம்ம விராலிமலைக்கு வந்தாச்சு. மேலே கார் பார்க்கிங் ஏரியா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். கூட்ட நெரிசல் இருக்கும்பொழுது அப்படியே ரோட்லேயே 2 சைட்லேயும் நிறுத்திட்டு மக்கள் வருவாங்க. பைக்ஸும் நிறையா நிற்கும். இந்த கோயில் சூழ்நிலை ரொம்ப அற்புதமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். 120 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு காரைக்குடியை சேர்ந்த செட்டியார் ஒருத்தர் இந்த கோயில் திருப்பணிகளை எடுத்து பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் அவர் வாங்கிய பசுமாடு இந்த விராலிமலையில் களவு போயிருக்கு. அது சம்மந்தப்பட்ட நீதிமன்ற வழக்கில் மயில் சாட்சியாக வந்ததாக இங்கே அதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. கடைசியாக இந்த படிக்கட்டுகள் ஏற போகிறோம் கோயில் மூலஸ்தானம் போகிறதுக்கு. நான் ஏறி அந்த யானை பாதை மாதிரி வழியில் வராமல் வந்திருந்தோன்னா இதே மாதிரி படிக்கட்டுகள்லாம் கீழேருந்து ஏறி வரணும். கோவில் திறக்க போகிறாங்க. மக்கள்லாம் அங்கே மேலே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சாமி பார்த்துட்டு ரிட்டன் வந்தாச்சு. கீழே இறங்குற படிக்கட்டுகள் நாம் பார்க்குறோம். இது நான் வந்த வழியில், நான் வந்தது யானை பாதை மாதிரி வழி. குன்று மேலே இருந்து விராலிமலையுடைய அருமையான வியூ, தூரத்தில் அந்த ஹைவே எல்லாமே தெரியும். திருச்சிக்கு புதுசாக வரவங்க ஒரு முருகன் கோயிலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விராலிமலை பார்க்கலாம். ரொம்ப அருமையான இடம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது பாருங்கள். நன்றி, வணக்கம்.